மதவேக பாந்தியாவான் ஆஷிக் சுதானா வீசப்பட்ட பந்து வீச்சு ஆட்டமில்லை போன்று நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆஷிக் வீசிய பந்து வீச்சில் மதி ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார். சூப்பர் ரோயல்ஸ் அணியின் முதலாவது விக்கெட் 3 ஓட்டங்களை வெற்றுக் கொண்ட வழியில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ಎದುರಿಯೇ ವಾಮತಿನ್ ಮದಬೇಗ ಪಾಂದ್ಯ ಅವನ ಆಶಿಕ್ ಪಾಂದು ಹಾಕಿ ಮುಖ್ಯನ್ನುವ ರಿವರ್ಶಲಿ ಪಾರಕಟ ಸಾಕರೆ ಪಾಂದು ಪಾರೆ ತರ ಸಾತ್ ಕೋಣೆನ 22 लाख ಹಾಕಿ ಕತೆನವಾ मेरा पांच बार लकराने लाना तवत लाखुड़ा के कितने आप कडालों तवतने आशिक इधरिए मैं पितिकारवान जुगले नाना न्यूतो पांच बार लकरना कार्य आपेड़ तिबेने रात्रि काले तुलारंद सिरेने अल्पान सुदाना में वरा पांच वाक्य बकराने अनुष्का संपर्क पांच एक बार रात्र करगाने मटेरियल कड़ला बनात्रे सीमा पसुएरवा मूल लकुन संख्या लकुन 2 लाख के टिटवाड़ी करगाने तिबेने அணியினர் எண்ணிக்கை 12ஆக உயர்வடைந்திருக்கிறது. பிரஜபில் சூப்பர் ரோயல் அணியினர் 12 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு விக்கெட்டினை இழந்து மைதானத்தில் துடுப்படுத்தார். அல்பான் தயாராகின்றார். வீசப்பட்ட பந்தினை தடுத்தாடி இருக்கின்றார். இலகுவான முறையில் ஒரு ஒற்றை ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கப்பட்ட ஒற்றை ஓட்டத்தோடு ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 2 பந்து ஓவர்கள் நிறைவின் போது 14 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட்டை மைதானத்தில் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. போட்டியிலே பானந்துரேஷ் வீசப்பட்ட பந்து ஸ்டாலுக்கு சைடாக மேலிருந்த பந்து 6 ஓட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. துடுப்பாட்ட வீரர் 6 ஓட்டத்திலே பெற்றுக் கொடுக்க அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 20ஆக அதிகரித்திருக்கிறது. மூன்றாவது பந்து பரிமாற்றத்தின் 2வது பந்து வீசப்பட இருக்கிறது. வீசப்பட்ட முதலாவது பந்து வீச்சில் 6 ஓட்டம் கிடைக்கப்பட்ட அணியினர் எண்ணிக்கை 20ஆக இருந்தது. பந்து வீச்சாளர் அசந்த் தயாராகி கொண்டிருக்கிறார். 2வது பந்து வீச்சு 3வது பந்து பரிமாற்றத்தின் ලකුණු තාත්තේ ලකුණු 20ක් ලබා සිටින්නේ මේ කඩාලවල තවතනේ මෙන්න මේ තුන්වන පාන්දුවර දැන් ආරම්භ කර තිබෙන්නේ මොල්ම පාන්දුව வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு செல்லா பந்து வீச்சு என நடுவர் அறிய தந்திருக்கிறார். எதிரி என்ற முறையில் ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெற அணிநோட்ட எண்ணிக்கை வீசப்பட்ட பந்து வீச்சு அடித்தாடப்பட்ட பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பா ஆம் அங்கே சிறந்ததொரு பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. சூப்பர் ரோயல்ஸ் அணியின் 2வது விக்கெட் 21 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்த வழியில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. துடுப்பாட்ட வீரர் அர்ஷாத் ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார். ලකුණු තාත්තේ ලකුණු 21යි මේ කඩාලවල තවතනේ සිටින්නේ මේ කඩාලවල තවතනේ සුපර් රොයල් කණ්ඩායම සුපර් පැෂන් කඩේකාන ඉදිරියේ තරඟ කරානේ. வீசப்பட்ட பந்து வீச்சு தடுத்தாடப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பா இல்லை. தனுஷ்கை சம்பத் ஒரு முயற்சியினை மேற்கொண்டிருந்தார். எந்த மாத பலன் அளிக்கவில்லை. 4 ஓட்டமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அணியினோட்ட எண்ணிக்கை 25ஆக உயர்வடைந்திருக்கிறது. தொடர்ந்து தனது பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய 4வது பந்தினை வீசுவதற்காக வேண்டி வேகம் பெற்று வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு சிறப்பானதொரு பந்து வீச்சு விக்கெட் காப்பாளரின் கரங்களுக்கு பந்து சென்றடைந்திருக்கிறது. ஓட்டமற்ற பந்தாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 3வது பந்து ஓவர் பரிமாற்றத்தினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக வேண்டி பந்து வீச்சாளர் அசந்த லெஃபா மறுபடியும் துடுப்பான வீரர் சைஃபுல்லா அந்த பந்தினை எதிர்கொள்வதற்காக வேண்டி வீசப்பட்ட பந்து வீச்சு அடித்தாடப்பட்டிருக்கிறது. பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஆம் அங்கே ஒரு பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. 3வது விக்கெட்டினை இழந்திருக்கிறார்கள் இந்த ஒரு சூப்பர் ரோயல்ஸ் அணியினர். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சுற்றுத்துறையினுடைய அனுசரணையாளர்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம்.
ලකුණු තත්ත්වය ලකුණු 25යි කඩල 3ක් දැවී ගොස් තිබෙන්නේ අපේ කඩාලේ තවතනේ ප්‍රසන්න ධම්මික පාදෝරය ආරම්භ කරේ අපේ කඩාලේ තවතනේ පුත්තල මානන්ද විද්‍යාලයෙන් අධ්‍යාපන ලැබෙමේ සල්ලු පන්දු කඩාවට ප්‍රශ්න වන කඩකියා මේ සිටින ප්‍රසන්න ධම්මික සපාපස සංජිතේ දිගු කාලයක් නියෝජනය කරන කඩකියා வாய்ப்புகள் இல்லை. வீசப்பட்ட பந்து வீச்சு அடித்தாடப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு 6 ஓட்டம் ஆக்கிரமின் துடுப்பு மட்டையிலிருந்து கிடைக்க பெற அணியின் ஓட்ட எண்ணிக்கை 33ஆக உயர்வடைந்திருக்கிறது. ලකුණු 35ක් ලබා සිටින්නේ සුදානා ලැබ්ට අමෝපද විකට් ආකාරයෙන් මෙවර අකිල චාලාත්ගේ පාන්දුවට රිවර්සිලි පාරක් එල්ල කිරීමට සුපර් රොයල් පිතිකාරවා උත්සකෝණේ ඉඩක් ලැබුණ එක් ලකුණක් ප්‍රතිමාරු කර ගන්නවා. ඒ ලකුණ සමගම ලකුණු 36ක් ඇටියට දැන් වඩි කරගෙන තිබෙන්නේ මුළු ලකුණු සංඛ්‍යාව. இதற்காக பந்து வீச்சாளர் அகில வேகம் பெறுகின்றார். வீசப்பட்ட பந்து வீச்சு மூலம் பைஸ் மூலமாக ஒரு ஒற்றை ஓட்டம் கிடைக்கப்பட்டது. இரண்டாவது இன்னிங்ஸுக்கான இறுதி பந்து வீசப்படவிருக்கின்றது. வீசப்பட்ட பந்தினை தடுத்தாடி இருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர். 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. பெறப்பட்ட 4 ஓட்டத்தோடு அடியின் ஓட்ட எண்ணிக்கை 41ஆக உயர்வடைந்திருக்கின்றது. ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. வெற்றி பெற வேண்டுமானால் சூப்பர் ஃபேஷன் அணியினர் 42 ஓட்டங்களை பெற வேண்டும். තරගයේ ජයගැනීම සඳහා ලකුණු 42ක් ලබා ගත යුතුයි. පානදුර සුපර් පැෂන් කණාම පෘථිවි සුපර් රොයල් කඩකියන් මුණුදුන් පාන්දුවර පාක් තුර ලකුණු 41ක් ලබා සිටින්නේ අපේ කඩාලේ මෙතන මෙතනනේ. මුල්ම පාන්දුව තුළ හොඳ ආරම්භයක් ලබා ගත්තා සුපර් රොයල් කණාමේ පාන්දුව යවන කඩකියා මෙවන පාන්දුවක් ඔබ කරනා උඩ පාන්දුවක් பிடியெடுப்பு நழுவப்பட்டிருக்கிறது. பிறகும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் தனுஷ்க சம்பத்தினுடைய பிடியெடுப்பினை நழுவப்பட்டிருக்கின்றார். மைதானத்திலே விக்கெட் காப்பாளர் ஒரு முன்பந்து துறையிலே தனக்கான ஒரு இடத்திலே எமது நாட்டிலே வைத்திருக்கின்ற ஒரு துடுப்பாட்ட வீரர் தனுஷ்க சம்பத் அவருடைய இலகுவான ஒரு பிடியெடுப்பு தற்போது பொத்தமில் ராயல் சூப்பர் அணியினரால் ஷைபுல்லா பாந்து யவானா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியினை தொடர்ந்து மைதானத்தில் இடம்பெறவிருக்கின்ற போட்டியானது 6 ஓட்டங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆடுமுறை சூப்பர் ஃபேஷன் அணியினால் முதலாவது 6 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 7ஆக உயர்வடைந்திருக்கின்றது. இடம்பெறவிருக்கின்ற போட்டியானது ரயில்வே பாய்ஸ் மற்றும் அல்காசா அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறவிருக்கிறது. இரு அணி தலைவர்களையும் உடனடியாக මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 7ක් ඇටියට වැඩි කරගෙන තිබෙන්නේ මෙවර පාන්දු පාරෙල්ල කරනවා. ෂොට් බැක් පොලිස් කාලෙක් දෙසේ පාන්දුව ගමන් කරනවා සමගම වේගයෙන් ලකුණ ප්‍රතිමාරු කර ගන්නවා. ඒ පාද ලකුණ කෙරෙහිර විනිශ්චයකාරතුමාන් සටහන් තබනවා සමගම අතිරේක ලකුණක් එකතු වෙනවා. வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு அகல பந்து வீச்சு என நடுவே அறிவித்திருக்கிறார். எதிரி முறையில் ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெற அணியின் எண்ணிக்கை 9ஆக உயர்வடைந்திருக்கிறது. மைதானம் நிறைந்த ரசிகர்களோடு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரம்பரிய வெற்றி இலக்கு 20 பந்துகளில் 33 ஓட்டங்கள் பெறுகின்றார் பந்து வீச்சாளர். வீசப்பட்ட பந்தினை 6 ஓட்டமாக மாற்றம் செய்திருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர் அசங்க. பெறப்பட்ட 6 ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 15ஆக உயர்வடைந்திருக்கின்றது. අශ්වන්ත ලපාගේ ප්ලේ කිරීම සාර්ථකයි. බැක් පොලිස් කාලෙක් සහ ෆයිල් එකේ ලකුණු 6ක් එකතු කර ගන්නවා. ඒ ලකුණු සමගම මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 15ක් ඇටියට වැඩි කරගෙන තිබෙන්නේ සුපර් පැෂන් ලකුණු පූර්ව අපේ කඩාරවල හිතවදනේ
පන්දු 19යි ලකුණු 27ක් ලබාගත යුතුයි තරගයේ ජය ගැනීම සඳහා. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கல்குடா டோண்டச் விளையாட்டு கழகத்தினுடைய ஏற்பாட்டின் கீழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற டிடிஎல்சி சீசன் 4க்கான 4வது நாளுக்கான போட்டிகள் தற்போது அமீர் அலி பொது விளையாட்டு மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சூப்பர் ஃபேஷன் மற்றும் சூப்பர் ரோயல் அணிகளுக்கு இடையிலான போட்டி மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை 15 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு 2-6 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர் அசங்க. ආශාන්තලේපා ඉදිරියේ සූදානම් මෙවරත් ලෙෆ්ට් මෝබුදු විකට් ආකාරයේ පාදුවක් චෙබු කරනවා ලෙෆ්ට් ටොන්රයි පාන්දු පාර ලානා අනියලේ ලකුණු 6යි. மற்றொரு 6 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அசங்கையினால் இன்றைய நாள் போட்டிக்கான 3வது 6 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 21ஆக உயர்வடைந்திருக்கிறது. இன்னும் 18 பந்துகளை எதிர்கொண்டு 21 ஓட்டங்களை மாத்திரமே பெற வேண்டும். பாணந்துர சூப்பர் ஃபேஷன் அணியினர் வெற்றி பெற வேண்டும். ஆனால் ලකුණු 21ක් ඇතුළත වැඩි කරගෙන තිබෙන්නේ මෙවරත් පාන්දු පාර එල්ල කරනවා. மற்றொரு 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 6 என்ற ரீதியில் ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கின்றார் சூப்பர் ஃபேஷன் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அசங்க. இறுதியாக வீசப்பட்ட 3 பந்துகளுக்கும் தொடர்ச்சியாக 6 என்ற ஹெட்ரிக் 6 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார். ලකුණු 27ක් ඇතුළත වැඩි කරගෙන තිබෙන්නේ දැන් පන්දු 17යි ලකුණු 15ක් පමණයි ලබාගත යුතුයි. ඉක්මන් විකට් කීපයක් දවාගත යුතුයි. පොර්තුගල් සුපර් රෝයල් ක්‍රීඩකයන් මේ තරගයේ ජයග්‍රහණය පිළිබඳව අවධානය යොමු කරන විට அல்காசா மற்றும் ரயில்வே பாய்ஸ் அணியின் தலைவர்களுக்கான இறுதி அறிவித்தல் நாணய சுழற்சிக்காக வேண்டி உடனடியாக எமது காரியாலயம் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரயில்வே பாய்ஸ் மற்றும் அல்காசா அணியின் தலைவர்களை நாணய சுழற்சிக்காக வேண்டி எமது காரியாலயம் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். right arm round the wicket ආකාරයෙන් දැන් සූදානම් වෙන්නේ ආශාන්තලේපා ඉදිරියේ පාන්දුවක් යොමු කිරීම සඳහා දකුණ තින් මදවේග පාන්දු යවන්න. මෙවර පාන්දු පාර ඉල්ල කරන්නේ පොළොව උතුරේදී පාන්දුව නතර කර ගන්නවා. සමගම ලකුණක් ලබා ගැනීමට ඉඩකඩ නැහැ. පිය කඩාලි මිත්‍රපතරනේ தனது பந்து ஓவரின் இறுதி பந்தினை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் தயாராகின்றார். மறுமுனையில் துடுப்பாட்ட வீரர் அசங்க வீசப்பட்ட பந்தினை ஓங்கி எடுத்திருக்கின்றார். பிடியெடுக்கக்கூடிய வாய்ப்பு பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. சூப்பர் ஃபேஷன் அணியின் 1வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 27 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையிலே 1வது விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள். ලකුණු 27යි පිය කඩාලේ තවතනේ දැන් මුල්ම කඩුල අයින් වෙන ආකාරයක් පේන්න තිබෙන්නේ. ආශාන්තලේපා ක්‍රීඩා පිටියේ ඉවත් වෙනවා. සමගම නවක පිටිකරුවා පේකඩාලේ තවතන ක්‍රමයෙන් ක්‍රීඩා පිටියට ප්‍රවිෂ්ඨ වෙන්නේ. කලයිටියාව ජාතික පාසලෙන් අධ්‍යාපන ලැබීමේ සල්ලු පන්දු ක්‍රීඩාවට ප්‍රවිෂ්ඨ වුණ ක්‍රීඩකයා තිසිර දේශාන් ක්‍රීඩා පිටියට ප්‍රවිෂ්ඨ වෙන ආකාරයක් පේන්න තිබෙන්නේ. අංක 3 පිටිකරුවා ඇටියට வெற்றி பெற வேண்டுமானால் 15 பந்துகளை எதிர்கொண்டு 15 ஓட்டங்களை பெற நோக்கி முதலாவது பந்து வீச்சு வெற்றி இலக்கு 15 பந்துகளில் 15 ஓட்டங்கள். මෙවර පාන්දුවක් යොමු කරන්නේ වයිට් පාන්දුව සමගම නීති විරෝධී පාන්දුව සමගම ලකුණු 4ක් එකතු වෙනවා. வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு செல்லா பந்து வீச்சு அதனுடன் ஒரு 4 ஓட்டம் கிடைக்க பெற மொத்தமாக 5 ஓட்டங்களினால் ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்து 32 உயர்வடைந்திருக்கிறது. வெற்றி இலக்கு 15 பந்துகளில் 10 ஓட்டங்கள். வீசப்பட்ட பந்து ஒரு அகல பந்து என நடுவர் அறிய தந்திருக்கிறார். எமது ஏற்பாட்டு குழுவின் உறுப்பினர்களிருந்து ஒருமுறை எமது காரியாலயம் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டோண்டச் விளையாட்டு கழகத்தின் இந்த சுற்றுத்தொடருக்கான ஏற்பாட்டு குழுவின் உறுப்பினர் ஒருமுறை எமது காரியாலயம் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வீசப்பட்ட பந்து வீச்சு லெக் பாய்ஸ் என்ற முறையில் ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெற அணி ஓட்ட எண்ணிக்கை 34 உயர்வடைந்திருக்கிறது. வெற்றி இலக்கு 14 பந்துகளில் 8 ஓட்டங்கள்.
ලකුණු 34ක් ලබා සිටින්නේ පන්දු 14ක් තුර ලකුණු 8ක් ලබාගත යුතුයි. අතර වාරය තිස්සරා ඩේෂාන්ගේ ප්ලේ කිරීම බෑක් පොටිස් කාලෙක්සා ෆයිනල් එකේ ලකුණු 6ක් එකතු කරගන්නවා. ලකුණු 6 සමගම ලකුණු 40ක් හැටියට දැන් වැඩි කරගෙන තිබෙන්නේ. திசர தேசாந்தான் சவித்த முதல் பந்தில் ஒரு 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்து அணி நோட்ட எண்ணிக்கை 40 உயர்வடைந்திருக்கிறது. இனி வெற்றி பெற வேண்டுமாயின் 13 பந்துகளில் 2 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அணியினை துடுப்படுத்தான தீர்மானம் செய்திருக்கின்றனர். அதற்கு அப்புறமாக காசா அணியின் களத்தடுப்பாட்ட வீரர்கள் மற்றும் துடுப்பாட்ட வீரர்களை தயார் நிலையில் இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வீசப்பட்ட பந்து வீச்சு அகல பந்து வீச்சினை அடையாளி தந்திருக்கிறார். போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. பாலதரு சூப்பர் பேஷன் அணியினர் வெற்றியினை தன்னதாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியானது கல்குடா டோன் விளையாட்டு கழகத்தின் ஏற்பாட்டின்